வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. இன்னைக்கு நம்ம வந்து எம்ஐ வர்சஸ் ஜிடி கிரிட்டிக்கல் மேட்ச் பிளே ஆஃப்ஸ்க்கு டாப் டூ இது பண்றதுக்கு. ஸோ அதை சூப்பர் கேம். நேத்திக்கு அப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி அதையும் நம்ம இது பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் இல்ல டிசி டிசி அது ஒன்றும் மேட்சே இல்லையே. அது இன்னும் சும்மா அப்படியே வாஷ் அவுட், இல்லை. ஒன்றும் பட் இல்லை. டிசி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கு என்ன மாதிரி அந்த நேத்திக்கு ஆடின கேம் வச்சுட்டு ஹவு தே வில் ப்ரொசீட்ன்றதை பத்தி சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஐ வர்சஸ் ஜிடி மேட்ச் போயிடலாம். யா, ஆல் இம்பார்ட்டன்ட் கேம். ஸோ நம்ம சுப்மன் கில் என்ன பண்றாருங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு. அவருக்கு ஒரு சுக்கரதசை மாதிரி போயிட்டு இருக்கு. நல்ல டீம் வச்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாரோ இல்லையோ, பட் டீம் சூப்பரா ஆடுது. ரபாடா இஸ் பேக். ரபடா தான் அவங்க அவங்க மேட்ச் அப் போடுறாங்க. ரபடா வந்து இட் ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ. பாம்பே விக்கெட் நல்ல பவுன்ஸு, நல்ல கேரி. யூ ஷுட் நாட் கெட் கேரிட் அவே வித் தட் கேரி. ஏன்னா சூரியகுமார் யாதவ்லாம் குத்துனாலாம் கணம்னு அடிச்சிருவாரு. he knows which corner he has to hit in Mumbai. அப்படி சுத்தி விடுவாரு, வெளில போய் விழும். ஸோ he has to be, அவர் யாருக்கார கரெக்டாக போடணும், அப்பதான் சான்ஸ் அவங்களுக்கு. they have to take wickets in the first 6 overs. எடுக்கலாம் காலி. ரெண்டு டீமுமே அதே தான். பட் இவங்க விக்கெட். கொஸ்டின் இருக்கு. ரபாடா வந்து லாங் லே ஆஃப் வராரு இன்டு தி மேட்ச். லாஸ்ட் மேட்ச்ல கோட்ஸி வந்து டீசெண்டா போட்டாரு. அவரு ரீப்ளேஸ் பண்ணி ரபாடா கொண்டு வந்து நல்ல மூவ் நினைக்கிறீங்களா? திடீர்னு ஃப்ரெஷ்ஷா வராரு கிரிட்டிக்கல் மேட்ச்ல. அது இன்னும் ஆஷிஷ் நேரா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் மேட்ச் அப்லாம் இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கிரவுண்ட்ல வந்து பண்ண முடியுமா? நீங்க இந்த பில்டப் 10 நாள் முன்னாலே பாத்தீங்கன்னாக்க they were very keen in Mumbai against MI. ரபாடா ஹேஸ் டு பிளே இந்த 11. அவங்களோட கிளீனா இருந்தாங்க. அது என்ன மேட்ச் அப்போ என்ன இதுன்னு தெரியாது. ஆஷிஷ் நேரா இஸ் இன்சிஸ்டிங் தட் ஹி ஹேஸ் டு பிளே இந்த 11. அது அவங்க அவங்களே போட்டாங்க. ரபாடா வில் பிளே அகைன்ஸ்ட் எம்ஐ அப்படின்னு 10 நாள் முன்னாடி போட்டாங்க. ஸோ தே ஹேவ் சம்திங் வாட் எவர் இட் இஸ். பட் இந்த இதுல இந்த क्वेश्चन ரபாடா உள்ள வந்தான்னா வாட் வில் பி தி டீம் கம்போசிஷன்? இப்போ 3 ஃபாரின் பிளேயரோட இறக்கி ஷெர்ஃபான் ருதர்ஃபோர்ட பேட்டிங்க்கு உள்ள இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்களா? அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா they will have an option. ரஷீத் கான், ரபாடா அப்படி வச்சுப்பாங்க. உனக்கு சேஸ் பண்ற, அவங்க சேஸ் பண்றாங்க, போலிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடணும் அப்படின்னாக்கா சுதர்ஃபோர்ட் டிடன்ட் பிளே இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வச்சுங்க. then they have option to play Kodzi also la. Correct. They will play like that only, so that they have the fast bowling option as well as the spin bowling option of so many people. Rashid Khan, Sai Sudarshan, இவன் பேர் வாஷிங்டன் சுந்தர் எல்லாமே இருக்கு. எனக்கு என்னன்னா, கோட்சி லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸ் ஆடினாரு. வான்கடை விக்கெட் ஓரளவுக்கு தெரியும். பிளஸ் அவர் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போடுவாரு. அதுதான் அவரோட பிளஸ் நினைக்கிறேன் நான். அவரோட பிளஸ் அதுதான். பட் அண்டர்ஸ் அதர்வைஸ் யூ கிவ் ஹிம் தி நியூ பால் ஆர் ஒன் சேஞ்ச். அவர் ஓல்ட் பால் நீங்க பாத்தீங்கன்னா லெக் சைட்ல போகும் நிறைய. இவங்க எல்லாம் ஈஸியா அடிச்சிருவாங்க. இந்த உள்ள வர பால் அடிச்சிருவாங்க. பாண்டியாவா இருக்கட்டும். we have to imagine when Kodzi is going to bowl. Maybe he bowls 9th over or 11th over வச்சுங்களேன். ப்ரிடாமினென்ட்லி வெளில போட்டா பின்னிடுவாங்க. அவர் உள்ளதான் வரும். உள்ள வர பால் அவங்க வந்து கிளீனா அடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃபாஸ்டா யாருக்கார போட்டு அந்த மாதிரி ஏமாத்தான் சான்ஸே தவிர பவுன்சர்லாம் அவுட் ஆக மாட்டாங்க. டிஃபெண்ட் பண்றாங்க பெருசா 20 ரன் இருக்குன்னாக்கா டிஃபெண்ட் பண்ணுவாரு கோட்ஸி லாஸ்ட் ஓவர். அதுல வேணா சான்ஸ். பட் அவ்வளவு தூரம் போகணுமா இந்த மேட்ச்? see both teams have to finish the game very fast because the batting order நீங்க எடுத்தீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு வந்து ரெண்டு டீமுமே நீங்க பாத்தீங்க ஃபெயிலியர்ஸே ஆகல பேட்டிங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டீம் ஃபெயில் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். then we will know the அதான் நீங்க சொல்ற மாதிரி ஜிடி பவுலிங்ல மும்பை இந்தியன்ஸ் எடுப்பாங்களா இல்ல ஜிடி பேட்டிங் வந்து மும்பை பவுலிங்ல இது ஆகுமான்றதுதான் எனக்கு என்னவோ இதுதான் அவங்க தோணுது. மும்பை பவுலிங் வில் கம் அப் டாப். திஸ் இஸ் வாட் பிகாஸ் அவனோட ஏரியாஸ் தே நோ ஹவு டு. அது மும்பையில் எப்படின்னாக்க அந்த இன்டு தி விக்கெட் கரெக்டா போடணும். அது அவங்க பிஸ்தா அதுல இதுல என்னன்னா அந்த மாதிரி இன்டு தி விக்கெட் போடும்போது பேக் ஃபுட் ஆடுறவன் என்ன வச்சுக்க பின் எடுத்துருவான். எல்லாரும் ஃப்ரண்ட் ஃபுட் கமிட் பண்ணிட்டு கேட்ச குத்துறானுங்க. அது வந்து புரியவே மாட்டேது. பேக் ஃபுட்ல அடிச்சானா பட்லர் மட்டும் தான் அடிப்பாரு. இப்போ நீ பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து செம்மையா ஆடுவார் பட்லர். செட்டில் ஆனவனா. ஸோ அதுக்குள்ளே இவங்க பயங்கர கில்லாடி. அவர் பேக் போட மாட்டாங்க, அவர் ஃபுல்லா போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல கேட்ச் கொடுப்பாரு பாருங்க. ட்ரெண்ட் போல் இருக்காருல்ல, பயங்கர கேனி போலர்.
ஒரு ஒரு பாசிட்டிவ் திங் என்னன்னா ஜிடி வந்து இனிஷியலா தே டேக் த டைம். அவங்க எடுத்த உடனே அடிக்கிறதே இல்லை. தே டேக் த டைம். அப்புறம் ஃபீல்ட பேஸ் பண்ணி நடுவில் பைசெக்ட் பண்ணி அடிக்கிறாங்க. ஷார்ட்ஸ்லாம் கிரவுண்டு நிறைய ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சாய் சுதர்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் சிக்ஸஸே கிடையாது, ஃபோர்ஸ் தான் நிறைய அடிக்கிறாரு. பட் அவரை ட்ராப் பண்ணுவாங்க. அவரு சாய் சுதர்ஷன் ஒரே ஒரு வீக்னஸ் தெரியுமா, அந்த ஹுக் இருக்காருல்ல, ஒரு மாதிரி அடிப்பாரு. பும்ரா he will trap. சில விக்கெட் என்னன்னா வான்கடே, பெர்த், பிரிஸ்பேன்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு பேட்ஸ்மேன் உள்ள போய் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாருன்னா அந்த விக்கெட் வந்து செஞ்சுரி அடிச்சிடலாம். ஆமா, ரன் பின்னணும். இல்ல அந்த பவுன்ஸ் கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நிறுத்த முடியாது. இல்ல இன்ஃபேக்ட் அந்த ஆன் த பவுன்ஸ் அடிச்சா பிடிக்க முடியாது. அது ஒன்று இருக்கு. அதுவும் இல்லாம பாம்பேல சிக்ஸ் அடிக்கிறது ஈஸி. 2011 வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கா வந்து 11 for 2 11 for 3 ஜெயவர்தனா வந்து ஹிட் செஞ்சுரி அந்த ஃபைனல்ஸ்ல. ஸோ அது மாதிரி ஏர்லியா விக்கெட்ஸ் போனா கூட சம்ஒன் கெட்ஸ் இஸ் ஐ இன் அண்ட் செல்ஸ் டவுன். பாம்பேல நிறைய ரன் அடிக்கலாம். ஆமா, ரெண்டு டீமுமே அதே மாதிரி தான். ரெண்டு டீமுக்கும் பேட்டிங் இருக்கு. பட் they have to make it count. அதுல தான் இருக்கு விஷயமே. they have to make it count. எக்ஸாக்ட்லி. T20ல என்ன இருந்தா ஒரு ஓவர் கேன் சேஞ்ச் இட் பிக் டைம். இன்னொன்னு இவங்க வந்து பும்ரா அடிக்கிறேன்னு போக கூடாது. நார்மலா இவங்க ஆடினாங்கனாக்கா பெஸ்ட். இப்போ லாட் ஆஃப் டீம் சக்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜிடி வென் அஷித் கான் வாஸ் இஸ் பீக் தே டோன்ட் கிவ் விக்கெட்ஸ். அதே மாதிரி எம்ஐக்கு நீங்க பாத்தீங்க பும்ரா விக்கெட் எடுக்கலாம், அவங்க வின் பண்ணது கிடையாது. எடுத்து பாருங்க, அவங்க தோத்த மேட்ச் எல்லாம் பும்ரா விக்கெட் எடுத்துக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் எக்ஸிகியூஷன் பிளானிங் கரெக்டா இருக்கணும். ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட் கொடுத்தீங்கன்னா அவர் பூந்துருவார் உள்ள. சார் விக்கெட் விழுந்து வச்சுக்கோ, அடுத்த 2 பால் டாட் பால் பும்ரா கிட்ட. The other aspect. Other side, Rashid Khan, how good he'll be in one day. Yeah, he is very good in Mumbai actually. அவரோட பேட்டில் அகைன்ஸ்ட் ஸ்கை தான் வெரி இம்பார்ட்டண்டா இருக்கும். இந்த எல்பிடபிள்யூ இவங்க கரெக்டா தரணுமே, மிஸ்ஸிங் ஆகணுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு இது வந்து கரெக்டா ஒரு பவுன்ஸ் வேற ஆகும், கரெக்டா பெயில் அடிக்கும், அம்பையர்ஸ் கால்மாங்க சூரியகுமார் யாதவுக்கு ஒயிட்லாம் ஆகும். இதெல்லாம் இருக்கு. See, I'm just guessing, but that's the way the game goes. But they're the top 2 teams in terms of how they have played so far. Not only the points question which full, the confidence which they have rolled over the opposition. That's சொல்றாங்க. அதுவும் இருக்கு. See, even பஞ்சாப் வந்து தைரியமா தான் ஆடுறாங்க. See, it has not, see, as a T20 game it goes up and down for them, but end result counts. They are, see, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாம்பியன் மாதிரி தான் ஆடுறாங்க பஞ்சாப். Attitude of Shreyas Iyer, you see, I've been telling, that is what matters in T20 cricket more than anything. What T20, even any cricket for that matter, அந்த swag அவருக்கு இருக்கு. So which இதை வச்சு ஏன் எப்படி விட்டாங்கன்னு தெரியல, கேட்க புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலி. எனிவே தட்ஸ் காம் கேஸ். ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு. இஸ் வெரி கான்ஃபிடென்ட்டா லீட் பண்றாரு. இல்ல அவர் டிட்டர்மெண்ட் கிரிக்கெட்டர். சி, நான் சொன்னேன்ல அவர் 40-50% தோனின்னு. அவர் வந்து நல்லா டிட்டர்மெண்டா ஆடுவாரு, இறங்கினாக்க எல்லாம் பண்ணுவாரு. சேஷன் அதே பண்ணுவாரு. ஊம்பர் அடிச்சுக்கிட்டு இப்போ அது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆஃப் லேட், அவ்வளவுதான். முந்திலாம் ஊன்னுவாரு பயங்கர. அவர் பேரு பீலா பாண்டியாம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊம்பாரு. கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரயன் ரிக்கில்டன் வந்து கன்சிஸ்டன்ட்டா இஸ் பெர்ஃபார்ம் ஃபார் எம்ஐ இல்ல ஓப்பனிங்ல இந்த சீசன். ஆடி இருக்காரு அவரோட ரோலை பண்ணிருக்காரு தவிர ஓஹோன்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கரெக்டா ஏமாந்தா 6 அடிச்சிருவாரு. அதெல்லாம் அந்த கெப்பாசிட்டி எல்லாம் நல்லா இருக்கு அவருக்கு, சூப்பரா. ஒண்ணு கீப்பிங்ல வந்து வெரி வெரி கூல். யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் அவரோட ஜாப். கீப்பிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றாரு, ஹானஸ்டா இருக்காரு, கண்ணாமனாலும் அப்பீல் பண்றது கிடையாது. அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். அன்னைக்கு கூட பாத்தீங்களா 2-3 கார்பேண்ட் ஓசியா கிடைச்சது, அதெல்லாம் அவர் அப்பீலே பண்ணலப்பா. அவர் ரொம்ப சிரிச்சாரு, என்னடா அப்படிலாம் அம்பேர் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அந்த எக்ஸ்பிரஷன்ல சிரிச்சாரு. He looks to be a honest cricketer. இன்னொரு ஃபேக்டர் நான் பார்த்தேன். மும்பை இந்தியன்ஸ் வந்து நடுவில் இந்த ஓவரை வெல் ஜாக்ஸ் ஓவரோ இல்ல வேற ஏதாவது ஓவரோ டக்குன்னு ஒரு ஓவர் 2 ஓவர் உள்ள தள்ளிடுறாங்கல்ல, செம்மையா பண்றாங்க. அதுக்குதான் எடுத்தது. அது எடுத்தா கூட நிறைய டீம்ல அது யூஸ் பண்றதே இல்ல, பட் ட்ரை கூட பண்றது இல்ல. பட் இவங்க நல்லா ட்ரை பண்றாங்க, அதை நல்லா யூஸ் பண்றாங்க. எல்லாம் ரோஹித் சர்மா டாக்டிஸ், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. ரோஹித் சர்மா எல்லாம் பிஸ்தா அதுல.
எஸ்பெஷலி லவ்ஸ் இஸ் ஆஃப் ஸ்பின். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆஃப் ஸ்பின்ல என்னன்னா நீங்க எப்படின்னாக்கா அடிக்கிற மாதிரி இருக்கும், அவுட் ஆவாங்க. ஸ்டெம் லைன்ல இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் யூ கேன் போல் அக்யூரேட்லி அண்ட் ஆல்சோ யூ கேன் போல் நெகட்டிவ் போலிங். தீஸ் ஆர் ஆல் த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ். கரண் சர்மாவும் அதே மாதிரி உள்ள தள்ளிடுறாங்க. கரண் சர்மா ஓவர் இது பண்றாங்க. அதான் நான் சொல்றேனே, அவர் ஸ்பின்னர்னே ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் லெக் ஸ்பின்னரே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு பால் திரும்ப அவ்வளவுதான். இன்னைக்கு ஆடுவார் அவரு. பம்பை கிட்ட திருப்பி அஸ்வினி குமார் ஏதாவது கொண்டு வருவாங்களா? இல்ல ஆட வைப்பாங்க. இந்த பேட்டிங் ஆட வைக்கணும் அவங்க. ஏன்னா இவங்க மாட்டிக்கிறதுக்கு ஒரே சான்ஸ் அதுதான். இதே மாதிரி தப்பா ஆடுவாங்க அவங்க. வாட் வில் பி தி ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட்? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பின்னிங் ட்ராக்கா போடுவாங்க மோஸ்ட்லி. நீங்க வேணா பாருங்க, ஸ்லோ ஸ்பின்னிங் ட்ராக்கா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 180 எனக்கு 180 180 210 எனக்கு என்னோட இல்ல பேட்டிங் யாருக்கா மாட்டிதுன்னா எங்க 230 கூட போகும். பட் என்ன தெரியுமா சொல்றேன், உங்களுக்கு வந்து நல்ல வெயில் இப்போ, அதனால விக்கெட் இவங்க வந்து பேட்டிங் விட் போட மாட்டாங்க. அதனால சொல்றேன் நான். ஸோ ஏன்னா மாட்டிப்பாங்க அவங்க. ஒரு மாதிரி போடுவாங்க. வேர் இட் இஸ் அசிஸ்ட் தட் அடிச்சு போடுறாங்க பாருங்க இன்டு தி விக்கெட். அதுக்கு அப்படியே நின்று வரா மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. பட் ஆல்சோ டன் யூ கேன் சே சோ மெனி திங்ஸ் அபவுட் ப்ரிப்பேரிங் ஆஃப் தி விக்கெட். வாட் இவென்ச்சுவலி ஹேப்பன்ஸ் வருது எதுவுமே கிடையாது. அது வந்து நம்ம கையிலே கிடையாது. அது எப்படியுமே இப்போ வந்து ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் how it happens, you know, you may expect a batting wicket, but when it turns out it may not be a batting wicket. So அது eventually what it turns out வந்து நம்ம கையிலே கிடையாது ஆக்சுவலி. அந்த மாதிரி யார் வின் பண்ணுவாங்க அவங்க இதுல எக்ஸ்பெக்டேஷன்? மும்பை வின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க ஊர்ல கிரவுட் கட்சியை வின் பண்ணி வைக்கிறோம். இல்ல அவங்க ரெக்கார்ட் வந்து இந்த வருஷம் பெஸ்ட் ஹோம் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. செம்ம டீம். சரி நம்ம ஆக்ஷன்லயே பார்த்தோம்ல, செம்ம டீம். சரி மும்பை வந்து வீக்லிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா சேஸ் பண்ணாதான் உதப்படுவாங்க அவங்க. ஒரே சான்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சீங்கன்னா அவன் செகண்ட் போலிங்ல அமைக்கிடுவாங்க எல்லாரையும். ஏன்னா அவங்க போலிங் அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. பும்ரா நடுவில் போடும்போது எப்படி அடிக்க முடியும் உங்களால? அதுதான் வைட்டல். அது அடிக்கணும்னா அது பஞ்சாப் மாதிரி டீம் தான் கண்டினியூஸா யாரா இருந்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கதான் வின் பண்றதுக்கு சான்ஸ் அவங்களோட சேஸ்ல. பும்ரா அடிக்க முடியாது. என்னோட இது முதலே தான் சொல்லிட்டு இருக்கேன், மும்பை தான் அடிப்பாங்கன்னு. பட் எல்லாரையும் மிதிப்பாங்கன்னு சொல்லுவேன். இவங்களை மிதிக்க முடியாது. பட் இல்ல மிதிக்கலாம் முடியாது. குஜராத் மிதிக்கலாம் முடியாது. அல்டிமேட்லி ஓவர் ஜிடி தான். அதுதான் தோணுது. க்ளோஸ் மேட்சா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து ஃபைனல்ஸ்லயோ இல்ல எலிமினேட்டர் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயோ தான் தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் ப்ரெஷரோட ஆடுவாங்க. பிளேயர்ஸ் உள்ள வச்ச பாகிஸ்தான் எப்படி ஒரு இந்தியாவோட ஆடச்ச ஒரு ப்ரெஷர் இருக்கோ, நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. பட் இந்தியாவோட வச்சா சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அது மாதிரி வச்ச எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும் பாகிஸ்தான் டீம்ல. அதே தான் எம்ஐக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன்ல, எம்ஐக்கு அது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேனா ஒரு போல்ட் எடுத்துருங்க, சரண்டர் ஆயிடுவாங்க, உள்ள பயந்துருவாங்க. அவங்க மென்டாலிட்டி அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்ப ரோஹித் சர்மா எடுத்தோன்னா டவான போல்ட் எடுத்து வச்சுங்க, உடனே விக்கெட் அப்படியே அவங்க வந்து இவர் தப்பா ஆடினாரு அவன் நல்லா போட்டான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. விக்கெட்ல ஏதோ இருக்கு அது இதுமாங்க. அது வந்து ஒரு காமன் சென்ஸ் இல்லாம ஒரு ரீசனிங் கொண்டு வந்துட்டுல உள்ளே பயந்துருவாங்க. அப்பதான் மேட்ச் போடும். ஓகே, நம்ம அடுத்தது சரி மும்பை பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச் அப்படி இருக்கிறது. நேற்று நடந்த டிசி மேட்ச் பார்க்கலாம். பட் அதுல டிசி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போற மாதிரியே தெரியலையே எனக்கு தெரிஞ்சு. ஏன் இப்படி ஒரு டீமை சேஞ்ச் பண்ணி கருண் நாயர் பொசிஷனை மாத்தி இத்தனை விஷயங்கள் எதுக்கு பண்ணணும்னு எனக்கு புரியவே இல்லை. அதை பத்தி கொஞ்சம் we'll come to that. Could continue the point about the wicket preparation ல நேத்தி பாத்தீங்கன்னாக்கா they wanted ஹைதராபாத் பேட்டிங் விக்கெட் அதே நம்பர் 2 தான் போட்டாங்க. கடைசியில் it turned out to be it is slightly more bouncier. பாத்தீங்கன்னாக்கா it was not a batting wicket. So this அந்த பாயிண்ட் நான் reiterate பண்றேன். I want to link both. So eventually what it turns out is something which is not in your hands actually. You may prepare what you want. ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இவங்க ஏன் பேட்டிங் ஆர்டரை மாத்துறாங்கன்னே புரியல எனக்கு ஆக்சுவலி. அந்த கருண் நாயர் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்ததுல உதப்பட்டுனே இருக்காங்க. ஏதோ ஒரு குரூஷியல் அவுட் ஆறாரு என்னமோ.
Karun Nair is not playing his normal game. He is just trying to prove a point to somebody. For what? I don't know. If he plays a normal game, he will be fine. You are a good cricketer. Everybody knows about it. You have scored a lot of runs. அவர் என்னமோ ட்ரை பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவுட்ல எடுத்து பாருங்க. அன்னைக்கு வந்து இவருக்கு அவுட் ஆனாரு, மார்க்ராம்க்கு அவுட் ஆனாரு, ரெண்டாவதுக்கு சுத்தி. அந்த மாதிரி எல்லா இதுலயும் he has got a very good game actually speaking, but he is not coming to the party, properly. And also ever since he came that அந்த ஆர்டர் வந்து சரியாவே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பேசாம மிக்ரக்கே ஆடிடலாம் போல் இருக்கு. எனக்கு என்னன்னா பேட் கமின்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து போட்டாரு, ஓகே, நான் நல்ல பவுலர், அது ஓகே, அது ஒத்துக்கிறேன். அதர் சைட்ல ஜெயதேவ் உனக்கட் போடுறாரு. முதல் ஓவர் 3 ரன்னு, அடுத்த ஓவர் 4 ரன்னு. அது என்னன்னு புரியல எனக்கு. இல்ல அதான் நேத்திக்கு விக்கெட் பாத்தீங்கன்னாக்கா நின்னு மேல வந்தது பாருங்க. பேட்டிங் விக்கெட்னாங்க நின்னு மேல வந்தது. அது வந்து டிஃபிகல்ட். கரெக்டா யுனத்கத்துக்கு வந்து சூட்டான விக்கெட் ஆச்சு ஒண்ணு. செகண்ட் திங் இவங்க விக்கெட் விட்டாங்க. விக்கெட் இல்லைன்னு வச்சுங்க அப்படியே ஆந்தா படிச்சிருப்பாங்க. அந்த ஆந்தா படிக்க முடியாம போச்சு அவங்களால. சரி விக்கெட் வந்து தள்ளி தள்ளி ஆனாங்க. அதனால அவர் அழகா போட்டாரு போலிங், சூப்பரா. அதெல்லாம் அவர் கரெக்டா போட்டுருவாரு. அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருக்கு, இந்த மாதிரி விக்கெட்னாக்க அழகா போட்டுருவாரு அவர். அவர் கரெக்டா சூட்டாச்சு. உங்களோட ஃபேவரட் நிகம், உப்ரேஷ் நிகம் வந்து பாவம் அனாவசியம் ரன் அவுட் ஆயிட்டாரு. நல்ல கிரிக்கெட்டர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த கிளாஸ். வாட் எவர் யூ மே சே, ஒரு சில பிளேயர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க கிளாஸ் தெரியும். இப்ப ஹர்திக் பாண்டியா உள்ள வரும்போதே தெரியும் கிளாஸ். அவர் வந்து என்ன அம்மா அடிக்கிறாருங்கிறத வந்து உடனே இருப்பாரு, ஒல்லியா என்ன அடிப்பாரு. அந்த மாதிரிதான் the way they hit the ball, the sound of the bat, it shows that they have a special ability to hit the ball. The சூரியவன்ஷி இதே மாதிரிதான், ரகுவம்சி இதே மாதிரிதான். ரெண்டு பேருமே அந்த the way they hit the ball, you see, it has a different sound and also the way it goes. And எங்க பீட் பண்றாங்க, ஒரு half second எக்ஸ்ட்ராவா பின்னாடியோ முன்னாடியோ ஆடுறாங்க அவங்க. அதுதான் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ட்ரைசன் ஸ்டப்ஸும் அஷ்டோஷ் சர்மாவும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து போனது ரொம்ப ரிசைலன்ஸ். அந்த ரிசைலன்ஸ் தான் மேலே போக போக பிளே ஆஃப்ஸ் போக போக அந்த மாதிரி குவாலிட்டி தான் வேணும். ஏன்னா டாப் ஆர்டர் போனாலும் ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு லோவர் ஆர்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், கொண்டு போகணும். எனக்கு என்னவோ அந்த அசுதோஷ் should be in the field by the 11th over or 12th over. See, he has a cool head. He plays spin well. He plays fast bowling well. He is not blindly hitting. You see, angles பாக்குறாரு, எங்க கேப்னு பாக்குறாரு. ஒரு 30% சூரியகுமார் யாதவ் இருக்காரு அவரு. நீங்க பாருங்க. இல்ல எனக்கு அண்ட் புடி பாத்தீங்கன்னாக்கா புடி, அதாவது grip of the bat he changes according to spinner, fast bowler. ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க பாருங்க. பாக்குறேன். இதெல்லாம் பயங்கர is very good actually. என்ன கூத்துன்னா சாமிர் ரிஸ்வி வருவாரா இம்பாக்ட் பிளேயரா இல்ல அஷ்டோஸ் வருவாரான்ற ஒரு இது இருந்தது. 11th ஓவர் 14th ஓவர்னா அஷ்டோஸ் வந்தாரா. நல்ல வேலை ரிஸ்வி அமைச்சிட போறாங்க பயந்துருந்தேன் நான். அஷ்டோஸ் தான் வரணும்னு நினைச்சிருந்தேன், அது வந்துட்டார் அஷ்டோஸ். அது 11ல ஆடலாம், 11ல பிளேஸ் இல்லையோ அவருக்கு. பட் என்ன கருணாயிரம் ட்ராப் பண்ணிடலாம் அவங்க. இட் will open up the space. ஓகே, கிளீனா சூப்பரா இருக்கும். Porel and Faf, number 3 KL Rahul, number 4 Axar Patel. அப்படி வந்தா வச்சுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவாங்க டீம். இவர் 11ல இருந்தா வச்சுக்கோ ஸ்டப்ஸ், அசுதோஷ். பாருங்க நீங்க நேத்து நடராஜன் வேற வந்துட்டாரு. சோ அது பவுலிங்ல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல இருந்ததுனாக்கா ஆப்போனண்ட்டுக்கும் பயமா இருக்கும்ல. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நிப்பான். இந்த ஆர்டர்ல நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க பாருங்க, இது லாஜிக்கல் ஃபார் T20. And also everybody is in form. Porel, Faf, KL Rahul, Axar Patel, Ashutosh, Stubbs. இதுக்கு மேல நீ ஆடக்கூடாது பேட்டிங். These people have to finish. This is the correct order. இன்னொன்னு நான் கேட்கணும் வச்சேன், எஸ்ஆர்ஹெச் வந்து கமெண்டோ மெண்டிஸ் டிராப் பண்ணிட்டு பேபி அந்த சேஞ்ச் என்ன அடுத்த சீசனுக்கு எல்லாம் பார்க்கணும், டிராப் பண்றதுக்கு யாரும் வச்சுக்கலாம் அதனால பண்ணாங்களா? ஆமா அதேதான். இன்னொன்னு நேத்தி பண்ண கரெக்ட் காம்பினேஷன் போலிங் தான் அவங்க அப்படிதான் பண்ணணும். ஏன்னா பேட் கமின்ஸ் ஹஸ் டு போல் நியூ பால். அதான் அது இஸ் a குட் மூவ். இல்ல அதுதான் பண்ணணும். அவர் பண்ண மாட்டாரானா? பேட் கமின்ஸ் நீங்க பாருங்க,
வந்து எல்லாருக்கும் சான்ஸ் தான் கொடுப்பாரு. அவர் என்னடா இந்த போலிங் அப்படின்னு ஒரு இட் டசன்ட் வாண்ட் டு. டிராப் பண்ணிட்டாங்க, ஆ நிதிஷ் ரெட்டியை டிராப் பண்ணிட்டாங்க. இல்ல அது யூனோ தே ஹவ் गिवन சான்சஸ் ஒன்லி. நோ அவர்லாம் சர்டன்டி இல்ல, ஃபேவரட் ரீடைன் பிளேயர்ல அவரு விட்டுனீங்க. அதெல்லாம் தே ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நேற்றுக்கு பியூர்லி ஆல் த கால்ஸ் ஆர் மேட் பை பேட் கமின்ஸ். தட் மீன்ஸ் இஸ் கோயிங் டு ப்ரூவ் அ பாயிண்ட் நெக்ஸ்ட் இயர். ஓகே. ஏன்னா ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் இட் டீப்லி ஹர்ட் in a sense it not deeply hurt. அவர் இதெல்லாம் கேரே பண்ண மாட்டாரு. பட் he wanted to prove a point. That's why அந்த நியூ பால் எடுத்து போட்டாரு பாருங்க. அது அதுவே ஒரு லைக் என்னடா நீங்க அப்படின்னு அவங்க அசால்ட்டா இருந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த போலிங் வச்சு மேமாத்திடலான்னு பார்த்தாங்க. அது உங்களுக்கு புரியல. கிறிஸ் கிராஸ் த கண்ட்ரி அண்ட் பிளேயிங் மிடில் ஓவர்ஸ்ல போலிங் இல்லாம ஆடுறதுங்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட்டுங்கிறது வந்து பேட் கமின்ஸ் புரிஞ்சு போச்சு. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. தே மேட் அ மிஸ்டேக் பை ஜஸ்ட் கோயிங் ஆஃப்டர் இஷான் கிஷன். அப்புறம் பைசா இல்லை, இதுதான் பிரச்சனை, எதுவுமே கிடையாது. அது கூட கிளாஸ் அந்த கீப்பிங் இல்லாம இஷான் கிஷனை கீப் பண்ண விட்டாங்க. அது அந்த ஃபாரின் பிளேயர் காம்பினேஷன் பார்த்தாங்களா? ஆமா ஆமா, வேற எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருந்ததுனாக்க அவங்க திங்க் பண்றது வேற மாதிரி இருக்கு. நேற்று வந்து டெஸ்டிங் தான், கிளாஸ் விட்டாலும் விட்டுருவாங்க. யூ சி திஸ் ஆர் ஆல் பேசிக்கலி இண்டிகேஷன். நீங்க வேணா பாருங்க, அதான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா நீங்க பாருங்க ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் திஸ் இயர். சரி, அவர் மேல பிளேம் பண்ண முடியாது. அவரை கூப்பிட்டாருனாக்கா டக்குன்னு வாங்கணும் எந்த டீமா இருந்தாலுமே. சிஎஸ்கே தான் வாங்கணும். ஏன்னா தோனி ரிட்டையர் ஆனா ஒரு அந்த இடத்துல வேணுமே ஒரு ஆளு. அவங்க 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 வாங்க மாட்டாங்க. சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நார்மல் கீப்பர் புடிச்சுன்னு வருவாங்க போய் புது பையனை. இல்ல அந்த கான்டெக்ட்ல அந்த அன்னைக்கு வன்ஸ்பேடி வந்து டீம் ஷீட்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் அடிச்சு ஹூடாவை எழுதினாங்கன்னு சொன்னோம். இப்பதான் தெரியுது அவர் ஏதோ இன்ஜர்டு போல இருக்கு. ஜஸ்ட் பிஃபோர் இதுல பிராக்டிஸ்ல இன்ஜர்ட் ஆனதுனால ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எதோ கமெண்டேட்டர் சொல்லியிருக்கலாம், இல்ல வெப்சைட்ல போட்டிருக்கலாம், இல்ல இன்ஃபார்மலா சொல்லியிருக்கலாம். பட் தே ஷுட் இன்ஃபார்ம். இல்ல இப்ப டீம்ல இருந்தாரு, நம்ம வந்து என்ன நினைக்க தோணுது, நம்ம வந்து ஏன் வன்ஸ்பேடியை டிராப் பண்றாங்க, ஏன் ஹூடா பேரை எழுதுறாங்கன்னு சொல்றோம். அதை பேஸ் பண்ணி தே ஷுட் ஷேர். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். முந்தி மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன ஆயிருக்குனாக்க ரொம்ப லேட்டா ஆயிருக்குன்றாங்க. லேட் ஆனா கூட இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்ல. நீ என்ன லேட் ஆயிருக்கு, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டீம் ஷீட்ல போட்டோம் வன்ஸ்பேடியை காட் ஸ்மால் இன்ஜுரி நிகில் மாதிரி இருக்கு, அதனால இட் டிட் டேக் தி 11 ஃபீல்டுன்னு சொல்லலாம். பிளஸ் ஊர்வில் பட்டேல் குஜராத் விக்கெட் கீப்பர் அவருக்கு ரீப்ளேஸ் பண்ண எடுத்திருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இஸ் a பிக் ஹிட்டர் போல இருக்கு. அவர்தான் ஃபாஸ்டஸ்ட் அடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு வச்சிருந்தேன். முன்னெல்லாம் வந்து டீமுக்குள்ள என்டர் பண்ணா டாஸ்க்கு முன்னாடி டீம் ஷீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, டீம் 11. இப்போ அது பண்றதே இல்லை. நானும் பாக்குறேன் இவங்க இதுல சொல்லச்ச டாஸ்க் அப்புறம் சொல்ற டீம் ஒன்னா இருக்கு, அப்புறம் டீம் உள்ள இறங்குற டீம் ஒன்னா இருக்கு. கேட்டா அக்ஷர் பட்டேல் சொல்றாரு சேம் காம்பினேஷனுங்கிறாரு. சேம் காம்பினேஷன் லெஃப்ட் ஆர்ம் சீமர் அந்த மாதிரி ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னருங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளேயர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல கொஞ்சம் விளையாடுறாங்களோ இந்த 11ல. என்ன பப்ளிக்கோட ஷேர் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியல. பிஃபோர் அதுல என்ன விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க, உள்ள ரொம்ப பேசுறாங்க, அதை சொல்லிட்டு கடைசியில டக்குன்னு மாத்துறாங்க. கேப்டன் வந்து இஸ் காட் அன்அவேர், பட் he is kept in the scheme of things that it can happen this way that way. பேட் எப்படி அம்பையர் வந்து செக் பண்ணி இது பண்றாரோ ஒவ்வொரு பேட்ஸ்மேன், அது மாதிரி இது பண்ணணுங்கிறேன் நான். டீம் 11 வந்து நீங்க தான் இம்பாக்ட் பிளேயர் இருக்கு, இம்பாக்ட் பிளேயர் வச்சு மாத்திக்கோங்க. டாஸ் போட்ட அப்புறம் ஒரு டீமை மாத்துறது, ஆளை மாத்துறதுலாம் இதெல்லாம் வந்து சரி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட் பிராக்டிஸ், அன்ஃபேர் பிராக்டிஸ் தான் தோணுது எனக்கு. இல்ல இட் இஸ் நாட் இன் ஆர்டர், யூ கேன் சே. அன்ஃபேர் பிராக்டிஸ் தெரியாது யாராவது பிராக்டிஸ் தான். ஏன்னா டாஸ் வின் பண்ணா ஒரு 11 இப்போ உங்களுக்கு தான் இம்பாக்ட் பிளேயர் சப்ஸ்டிட்யூட் இருக்குல்ல, நீங்க டாஸ் வின் பண்ண அப்புறம் ஏதாவது சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சரி கிடையாது. ஐ வில் நாட் டிஸ்க்ளோசர் கரெக்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். பர்சனலி அது ஒரு அனாமலி மாதிரி தோணுது எனக்கு. I wanted to record that. அதெல்லாம் they have to be on record. Every small thing counts. இல்லையா? ஒரு மேட்ச் வின் பண்றதுக்கோ மார்ஜின் ஒரு ரன்ல தோக்குறாங்க, 2 ரன்ல தோக்குறாங்க, நிறைய வைட் போடுறாங்க, வைட்னால வருது, மார்ஜினல் கால்ஸ் வருது, பிச்சிங் அவுட் சைட் ஸ்டம்ப் வருது, அம்பையர்ஸ் கால் வருது, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு சாம்பியன்ஷிப் வந்து போறது ஜெயிக்கிறாங்கன்னா எல்லாமே
லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். நான் அவ்வளவு பேஷனேட்டா இருக்கும். நம்ம எல்லாம் வந்து எல்லாருமே அவ்வளவு பேஷனேட்டா இருக்கும். நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. so many people are there. இல்ல நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஃபேரா இருக்கணும்னு சொல்றோம். Yeah. It has to be fair. They can find a ஒரு ரூல்ஸ் இருக்கு, இல்ல எம்சிசி ரூல்ஸ் இருக்கு, இல்ல ட்ரெடிஷனலா 100 வருஷமா இந்த கேம் ஆடச்சே இருக்க ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதான் தான் நம்ம சொல்றோம். என்ன பண்ணியிருந்தா நார்ம்ஸ் இருக்கு, அது என்ன நல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க பிஃபோர் தி என்டர் தி ஃபீல்ட் ஆஃப் பிளே. 2 கேப்டனும் டீம் ஷீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அது மாதிரி சம் கண்ட்ரோல் ஷுட் பி தேர் இல்ல. ஓகே ஸ்ரீதர், we are run out of time. sure. இது பாப்போம். Thank you. Thank you.